ஓ ஹalleluya Hallelujah. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் If you could hear his voice today, வனாந்திரத்திலே கோபம் மூட்டினது போல கோபம் மூட்டாதீங்க. do not kindle his anger like you kindle. இன்றைக்கு ரட்சணிய நாள். Today is the day of salvation. இன்றைக்கு அனுக்கிரக காலம். Today is the appointed time. இன்றைக்கு உன் பாவங்கள் போக நீ கழுவப்படு. Cleanse yourself from all your sins. ஆவியானவர் உடைய கிரியைக்கு விட்டுக்கொடு. Surrender yourself to the ஓ work of the Holy Spirit. ஹalleluya. Hallelujah. ஆவியானவரை துக்கப்படுத்தினதெல்லாம் போதும். It is enough that you grieve the Holy Spirit. அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தது போதும். It is enough that you lived in a hypocrite மாய்மாலமா life. வாழ்ந்தது போதும். It is enough you lived a hypocrite வேஷம் life. போட்டு வாழ்ந்தது போதும். It is enough you put on a mask so far. உலகத்துக்காக ஒரு வேஷம் போட்டு வாழ்ந்தது போதும். It is enough that you put a mask for இன்றைக்கு this என்ன world. சுத்திகரிங்க ஆண்டவரே. Today Lord cleanse me Lord. கதறி கதறி ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபம் பண்ணுங்க. Cry to the Lord and shout to the Lord and cry. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. All the faces that look unto the Lord have shone. ஒருவர் வெட்கப்பட்டு போவதில்லை. And none of them will be put to shame. உன்னை தள்ளிவிடும்படி கர்த்தர் இந்த வார்த்தையை பேசல. God does not speak this that he may உன்னை cast away. அணைக்கும்படி கர்த்தர் பேசுறாரு. The Lord speaks that he may உன் மேல ஒரு எண்ணெய் இறங்க போகிறது. There's an oil that's going to come ஒரு upon you. எண்ணெய் இறங்க போகிறது. There's oil that's going to descend upon you. பாத்திரம் நிரம்ப போகிறது. Your cup is going to fill. பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. Your cup is going to be overflowing. மனுஷங்க பாத்திரத்துக்கு வெளிய பார்க்கறாங்க. People are looking at the outside of your vessel. தேவன் பாத்திரத்துக்குள்ள பார்த்துட்டு இருக்கிறாரு. God is looking inside your ஓ cup. உம்மை என்னை விட்டு விலக்குகிற. Anything that is உம்மை taking you, துக்கப்படுத்துகிற. anything that is உம்மை grieving you, வேதனைப்படுத்துகிற. anything that is ஆவியானுடைய கிரியை தடை பண்ணுகிற. anything that is hindering you, எல்லாவற்றையும் என்னை விட்டு அகற்றும். Lord remove everything. தாகத்தோட ஆண்டவரை கூப்பிடுங்க. Cry unto the Lord. அது ஒரு கோபமா இருக்கலாம். It might be an அது anger. ஒரு வைராக்கியமா இருக்கலாம். It might be a vengeance. அது ஒரு இச்சையா It இருக்கலாம். might be a lust. அது ஒரு மறைமுகமான பாவமா It இருக்கலாம். might be hidden sin. ஒளிந்து ஒளிந்து பார்க்கிற ஒரு காட்சியா It இருக்கலாம். might be something you're watching alone. துணிகரமான ஒரு பாவமா It இருக்கலாம். might be a presumptuous ஒரு sin. கெட்ட உறவா இருக்கலாம். It might be an illegal நீண்ட affair. நாள் மறைச்சிட்டேன். We have hidden so நீண்ட far. நாள் We மறைச்சிட்டேன். have hidden for a long இன்றைக்கு time. ஆவியானவர் பேசுகிறார். Today the Holy Spirit is பாவத்தை speaking குறித்து, about the sin, நீதியை குறித்து, about righteousness, வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்து about the judgment to come. தேவன் இன்றை கண்டித்து உணர்த்துகிறார். The Lord is rebuking. உன்மேலுள்ள அன்பினாலே உணர்த்துகிறார். He is convicting the என்னை people உன்னை of love. நிரப்ப விரும்புகிறார். He wants to fill you என்னை today. ஆயத்தப்படுத்தும். Lord prepare me. என்னை ஆயத்தப்படுத்தும். Prepare me Lord. ஓ ஹalleluya. நன்றி அப்பா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவினி சபாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீ. தேவனுக்கு உங்களுக்குள்ள எல்லா விதமான துக்கமான காரியங்கள் அப்படியே பாடும்போது ஒரு ஜெபமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு